வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்திருக்கிறது எஃப்எல் மீடியா அண்ட் நீங்க பார்த்திருக்க செக்மெண்ட் நானும் சினி லவர் தான். இன்னைக்கு நம்ம செக்மெண்ட்ல வந்து பார்க்க போற டாபிக் என்னன்னா த இந்தியன் மூவி வித் சிம்பிள் நேம் பட் அன்ஃபர்கட்டபிள் ஸ்டோரிஸ். காமனான ஒரு நேமை வச்சு ஸ்டோரியை வந்து பிரம்மாண்டமா நல்லா நம்மளால மறக்க முடியாத ஒரு ஸ்டோரியை கொடுத்த சில இந்தியன் ஃபிலிம்ஸை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா நம்ம மணிகண்டன் நினைச்சு 2025 ரிலீஸ் ஆன குடும்பஸ்தன் படம். ஒரு சிம்பிளான நேம் பட் ஒரு நல்ல கதை, நல்லாவே சூப்பரா, நல்ல என்கேஜிங்கா, நல்ல என்டர்டைன்மெண்டா கிளைஸ் டீம் அவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கும். அவங்களோட யூடியூப் சேனல்ல எப்படி வீடியோஸ் எந்த அளவுக்கு என்கேஜிங்கா இருக்கோ அதே அளவுக்கு, அதை விட மேல, அதே அளவுக்கு இல்ல, அதை விட மேலவே அந்த படத்தை நல்லா என்கேஜிங்கா நல்லா பண்ணியிருந்தாங்க. கிளறி விடுவோம், கொதிக்கட்டும். ஸோ அடுத்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேம்குமார் சாரோட ஃபர்ஸ்ட் படம் 96 படம் தான். அந்த 90s கிட்ஸ் அண்ட் ஏர்லி 2K கிட்ஸ்க்கான அந்த ஒன் சைட் லவ் வந்து ரொம்ப அழகா சொன்ன ஒரு படம் தான் 96. இந்த படத்தை வந்து டியூடோட கம்பேர் பண்றானுங்க. நீ நல்லவன் நான் கெட்டவன், அந்த மாதிரி. டியூடுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது ஒரு ஹோல்சமா அந்த ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவுக்கு பாதிக்காம டீசெண்டா பண்ண படம். இதை எப்படி வந்து அந்த படத்தோட கம்பேர் பண்ணி பேசுறாங்கன்னு தெரியல. ஒரு நல்ல அந்த ராம் ஜானு கேரக்டர் எல்லாம் நம்மளால இன்னுமே மறக்க முடியாது. ஸோ அடுத்த படம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஹோம்னு ஒரு படம். 2021 ரிலீஸ் ஆச்சு இந்த படம். ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற கனெக்ஷன், அவங்களோட ரிலேஷன்ஷிப், 4 பேரை பத்தின கதை சூப்பரா பண்ணியிருப்பாங்க. நம்ம பிரேமலு படத்தோட ஹீரோ அவரு தான் இந்த படத்துல வந்து தம்பி கேரக்டரா பண்ணியிருப்பாரு. அண்ட் நம்ம மஞ்சுவல் பாய்ஸ்ல வந்து ஏடா சுபாஷன் அந்த குழிக்குள்ள விழுந்தவர் வந்து இந்த படத்தோட மெயின் கேரக்டர்னு சொல்ல முடியாது, பிரதர் கேரக்டரா பையன், ஃபர்ஸ்ட் பையன், அந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பையனா இது பண்ணியிருப்பாங்க. சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பா பார்க்கக்கூடிய படம். நல்லாவே இருந்துச்சு. I'm not a perfect person. പക്ഷേ ഇതെല്ലാം ഞാൻ കാണിക്കുന്നത് ഈ ലോകത്തിൽ. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி ரிலீஸ் ஆன 8 AM மெட்ரோ. இது வந்து 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ அண்ட் ஹீரோயின் கேரக்டர் வந்து எதர்ச்சியா மெட்ரோ ரயில்வேல சந்திச்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றதான் கதை. ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலிங் கொடுக்குற மூவி இது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா கன்னடத்துல ரிலீஸ் ஆன 777 சார்லி. இது வந்து ஒரு டாக் லவர்ஸுக்கு வந்து ரொம்ப கனெக்டான படம். டாக் லவர்ஸ் மட்டும் இல்ல, காமனா மூவியை லவ் பண்றவங்க, இல்ல அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்க திங்ஸை லவ் பண்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம். ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டா அந்த படத்தை வந்து எடுத்துட்டு போய் நல்லா ஒரு ஃபீலிங்கா முடிச்சிருப்பாங்க. ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவி அது. சார்லி. ஸோ அடுத்து நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆன மெய்யழகன் 2024 பிரேம் சாரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகி நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஓடிடில வந்து உலகம் ஃபுல்லா ட்ரெண்டான ஒரு படம் தான் மெய்யழகன். ஒரு 2 மென்ஸ்குள்ள இருக்க கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னு ஒரு பியூட்டிஃபுல்லா சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ஒரு அன்கண்டிஷனல் லவ், அதையும் நல்லா டீப்பா இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. மஸ்ட் வாட்சபிள். இந்த நிலா வளர்றத பாக்குறப்பெல்லாம் வயிற்றுல வளர்ற என் புள்ளதான் ஞாபகத்துக்கு. ஸோ அடுத்து பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி 2025 ரிலீஸ் ஆன படம். புது டைரக்டர் தன்னோட டெபியூ பிலிம் இவ்வளோ பெரிய ஹிட் அண்ட் சக்சஸ் ஆகி ராஜமௌலி சார்கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் வாங்கின படம். உண்மையாவே நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். உண்மையாவே ஒரு நல்ல மெசேஜை வந்து என்டர்டைன்மெண்ட் அண்ட் காமெடியில சூப்பரா சொல்லியிருந்தாரு. ஐயோ சரி, எந்த பேரு ஜோசப் குருவில்லா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற படம் ஹிந்தில ரிலீஸ் ஆன ரெயின்கோட் 2004 ரிலீஸ் ஆச்சு.
96ஓட கொஞ்சம் சிமிலரா இருக்கும். என்னன்னா, அவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க. மறுபடியும் அவங்க சந்திக்கிறது ஒரு ரெயின்ல சந்திப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருக்கும். இவங்களோட பாஸ்ட்ல நடந்த அந்த பியூட்டிஃபுல் இன்ஸ்டன்ஸ இது பண்றது, இவங்க பிரசன்ட்ல அவங்களோட சில இதுல மாட்டிட்டு முழிக்கிறது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஹோல்சமா, நல்ல ஒரு ஃபீல் குட்டா, நல்ல ஒரு லவ் ஸ்டோரியா இருக்கும் இந்த படம். 8 साल से तुम मुझे जानते हो, साबित करना ही था तो आज का दिन ही मिला तुम्हें। இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ்ல ரிலீஸ் ஆகி மணிகண்டன் நடிச்ச குட் நைட் மூவி. ஒரு நல்ல யதார்த்தமான ஒரு கண்டென்ட், ஒரு ஜாலியான ஒரு மூவி, என்டர்டைன்மெண்டா நல்லா காமெடியா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட சாங்ஸுமே நல்லா இருக்கும். ஹீரோயின் ஆக்டிங் சரி, ஹீரோ அவரோட ஆக்டிங் சரி, சப்போர்ட்டா கூட நடிச்சவங்களும் சரி, எல்லாருமே இந்த படத்துல பெஸ்டா தான் கொடுத்துருப்பாங்க. சோ நம்ம அடுத்து பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா ஹிந்தி ரிலீஸ் ஆன போட்டோகிராஃப் 2019. ரஃபிக்ன்ற கேரக்டர் வந்து தன் பாட்டி முன்னாடி தான் ஃபியான்சியை காட்டணுன்றதுக்காக தான் ஸ்டூடெண்ட் அப்ரோச் பண்ணி அவங்கள கூட்டிட்டு வந்து இவங்க தான் இது அப்படின்னு அவங்களோட ஆறுதலுக்காக காட்டும் போது அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த நடிக்கும் போது அவங்களுக்குள்ள நடக்கிற கெமிஸ்ட்ரி பாண்டிங் இதெல்லாம் அவங்களுக்கு அது லவ்வா மாறி அவங்கள பத்தி அவங்களே தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் ரொம்பவே நல்லா காட்டியிருந்தாங்க இந்த படத்துல. सालों बाद जब आप ये फोटो देखेंगे तो आपको आपके चेहरे पे यही धूप दिखाई देगी। ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா மலையாளத்துல 2018 அப்படின்ற படம் 2023 ரிலீஸ் ஆச்சு. ஒரு சூப்பரான மூவி. ஒரு அந்த ஃப்ளட்ல எப்படி எல்லாம் அவன் பாதிக்கப்பட்டான்றத ஒரு லைவா நமக்கு மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டினது தியேட்டர்ல. சூப்பரான ஒரு மூவி. சூப்பராகவே மலையாளத்துல பார்த்தாலே நமக்கு அந்த படம் வந்து பிடிச்சிருந்தோம். பட் தமிழ் டப்பிங்குமே இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கறவங்க பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்க்க போற படம் வந்து ஹிந்தில ரிலீஸ் ஆன 12th ஃபெயில் 2023 இது ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படம் வந்து ஒரு மோட்டிவேஷனல் மூவி. மோட்டிவேஷனல் மூவியா இருந்தாலுமே நல்ல எங்கேஜிங்கா என்டர்டைன்மெண்டா, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாத ஒரு பையன் வந்து இதுதான் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் குடும்பத்தோட கஷ்டம் எல்லாத்தையுமே அவன் இது வச்சு எப்படி அவன் போராடி அந்த இடத்த பிடிக்கிறான்ற கதை. ட்ரை பண்ணி பார்க்கலாம். 12th படிக்கிற பசங்களா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ்ல இருக்கிறவங்க, இல்ல ஜெயிச்சே ஆகணும்னு நினைக்கிற பசங்க எல்லாருக்கும் மோட்டிவேஷன் கொடுக்குற படம் இது. ஐபிஎஸ் ஆகுறாங்க. பாக்கி 1,99,970 பேர் பேக் டு 0. இத பார்க்க போற ஒரு அண்டர் ரேட்டட் மூவி தான். இதை பத்தி பல பேருக்கு தெரியாது. இதை வந்து நான் தனியா நம்ம வந்து நானும் சினிலாவல் தான் செக்மெண்ட்ல வந்து இதை பத்தி பேசணும். இந்த படம் பேர் வந்து மாடதி. கொஞ்சம் 18+ இருந்தாலுமே ஒரு கண்டென்ட்டை சொல்லியிருப்பாங்க. நல்லாவே மேக் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு டீம் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க். இந்த படம் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு டைம் இருக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும் இந்த படம். ஒரு அண்டர்ரேட்டட் ஃபிலிம் இது. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதோடன் உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.